Galaxy M17 M lineup அப்படின்னு சொல்லும்போதே மான்ஸ்டர் சீரிஸ் தான். இத மிட் ரேஞ்ச் மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதோட ப்ரெடெசஸர் M16 தான் ஹையஸ்ட் செல்லிங் ஸ்மார்ட் போன் அமேசான்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. சோ அதை கம்பேர் பண்ணும்போது பில்ட் குவாலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு, AI ஸ்மார்ட்டரா இருக்கு, டிசைனுமே ஸ்லீக்கா கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல பிரைசிங் என்னடா சாம்சங்கா இப்படி பிரைசிங் பண்ணிருக்காங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கம்மி விலையில அசத்தலான ஃபீச்சர்ஸ். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். பாக்ஸ்ல Galaxy M17 5G போட்டு பின்னாடி சைட்ல எல்லாம் ஃபீச்சர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. செக்யூர்ட் பை நாக்ஸ். ஓபன் பண்ண உடனே சைட்ல பாத்தீங்கன்னா சிம் இஜெக்டர் டூல், சில பேப்பர் ஒர்க், டைப் சி டு டைப் சி கேபிள், அதுக்கப்புறம் Galaxy M17 5G ஸ்மார்ட் போன். இது ரெண்டு கலர்ஸ்ல இருக்கு. சஃபயர் பிளாக் பார்க்கறதுக்கே ரொம்பவே கிளாஸியா இருக்கு, இன்னொன்னு மூன்லைட் சில்வர். ஸோ Galaxy M17 5Gல ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேமராஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பிரைசிங்க்கு இவ்வளோ நல்ல குவாலிட்டி அண்ட் அவுட்புட்டோட கேமராஸ் ரொம்ப ரேர். எஸ், இது ட்ரிபிள் சென்சாரோட வருது. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், OS சப்போர்ட்டோட இருக்கு. கூடவே 5 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் இருக்கு. அதோட 13 மெகா பிக்சலுக்கு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்க மெயின் சென்சார்ல 1xல ஆரம்பிச்சு நீங்க 10x வரைக்கும் போட்டோஸ் எடுத்துக்கலாம். 1x 2x 4xல டீடைல்ஸ் அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேச்சுரல் சைட்லேயே கிளிக் பண்ணுது. சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோனா இருக்கட்டும், டெக்ஸ்சரா இருக்கட்டும், நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. அதே 10xல அந்த அளவுக்கு டீடைல்ஸ் இல்ல. இங்க லைவாவே நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இங்க எல்லாம் காத்துல அவ்வளோ அசைஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலுமே ஒவ்வொரு ஷாட்டுமே அவுட்புட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்பா எடுக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸ்லயுமே பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே இருக்கு. அதுவும் இதுலயுமே வந்து டீடைல்ஸ் ஷார்ப்பா இருக்கு. கலர் ஸ்கின் டோனுமே அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கு. 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுமே டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கு. அதோட கலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டா என்ஹான்ஸ் பண்ணுது. இங்க ஸ்கையுடைய கலர் எல்லாம் இந்த அளவுக்கு ப்ளூவா இல்லை நான் எடுக்கும் போது. ஆனா இங்க வந்து கொஞ்சம் அந்த ப்ராசஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணும்போது பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. லோ லைட் பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு நைட் மோட் இருக்கு. அதை எனேபிள் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஓரளவுக்கு டீடைல்ஸோடவே கேப்சர் பண்ணுது. செல்ஃபியும் பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் நல்லா இருக்கு. சப்ஜெக்டுடைய ஸ்கின் டோன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நேச்சுரல் சைட்ல இருக்கு. டெக்ஸ்சரையுமே மெயின்டைன் பண்ணிருக்கு. செல்ஃபிலையும் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் நேச்சுரலா இருக்கு. அதே வீடியோகிராஃபி ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே ஃபுல் HD 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. நீங்களே அவுட்புட் பார்க்கலாம். ஓரளவுக்கு கலர்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கு. ஸ்டெபிலைசேஷன் பரவாயில்ல. 30 FPS அப்படிங்கறதுனால ஸ்டேபிளா தான் இருக்கு வீடியோ. அதே டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் பேனல் வந்து மேட் ஃபினிஷோட வருது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸ் எல்லாம் பெருசா கேட்ச் பண்ணாது. கேமரா மாடியூல் அண்ட் அலைன்மெண்ட்டுமே நல்லா இருக்கு. அதோட இந்த கலர் காம்பினேஷன் சஃபயர் பிளாக் அந்த ஃப்ரேம்ல ஆஷ் கலர் அப்படிங்கும் போது வந்து பாக்குறதுக்குமே நல்லா இருக்கு. கையில ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா வந்து M16 விட இது வந்து ஸ்லீக்கா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 7.5 mm திக்னஸோட வருது. டியூரபிலிட்டியும் IP54 ரேட்டிங் இருக்கிறதுனால லேசா தண்ணி பட்டா எதுவுமே ஆகாது. அதே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பேனல் பிக் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா M16ல டிராகன் ட்ரெயில் கிளாஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இங்க கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்பவே ஸ்டர்டியா இருக்கு ஸ்மார்ட் போன். டிஸ்பிளேயுமே சூப்பர் AMOLED பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. அதோட 1100 nits அப்படிங்கறதுனால நீங்க இன்டோர் அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் வந்து டிஸ்பிளே தெளிவா தான் இருக்கு. இதுல நான் படம் பார்க்கும் போதும் கலர்ஸ் வைப்ரண்டா இருந்தது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பா இருக்கு டிஸ்பிளே. ஆடியோ குவாலிட்டி மோனோ ஸ்பீக்கருக்கு லவுடா தான் இருக்கு. பட்டன்ஸ் ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன், கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கூட. கீழே மைக் டைப் சி போர்ட் ஸ்பீக்கர்கள் இருக்கு. மேலேயும் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம் ஸ்லாட் இருக்கு. SD கார்டு சப்போர்ட்டோட S2 TB வரைக்கும் நீங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இதுலயுமே கூகுளுடைய ஜெமினி லைவ் இருக்கு. வெறும் பவர் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். அதோட ரியல் டைம்ல நீங்க கேட்கிற கேள்விக்கு எல்லாமே அது ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, கிராஸ் ஆப் இன்டகிரேஷனும் இருக்கு. அதாவது ஒரே டைம்ல 2-3 ஆப் வந்து ஓபன் பண்ணி உங்களுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். எப்படின்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க. Hey Gemini, find 3 vegetarian-friendly South Indian restaurants within 5 kilometers from my place. Show ratings and phone number also. I found 5 vegetarian-friendly South Indian restaurants within 5 kilometers of your current location. Now create a calendar event, dinner at Ketam tomorrow 7 p.m.
ஸோ இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் அண்ட் சாம்சங் கேலண்டர் ரெண்டு ஆப்பையுமே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இன்டகிரேட் பண்ணி குவிக்காக டாஸ்க்கை முடிச்சுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஆப் இன்டகிரேஷன் இருக்கிறதுனால நீங்க மேனுவலா ஒவ்வொரு ஆப் ஓப்பன் பண்ண தேவையில்ல. கூகுள் ஜெமினி லைவே உங்களுக்கு எல்லா டாஸ்க்கும் பண்ணிடும். இதுலயும் கூகுள் சர்க்கிள் டு சர்ச் இருக்கிறதுனால எது வேணுமோ ஜஸ்ட் நீங்க சர்க்கிள் பண்ணீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு குவிக்கா ஹைலைட் ஆயிடும். அதோட நவ்பார் இருக்கிறதுனால எந்த டாஸ்க்னாலுமே நீங்க ஹோம் ஸ்கிரீன்லேயே பார்த்துக்கலாம். அதோட கால் பேசும்போது வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் இருக்கு. அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணி தெளிவா இருக்கும் நீங்க பேசுறது எதிராளுக்கு. இதை விட ஹைலைட் என்னன்னா வாய்ஸ் மெயில் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில யாருமே கொடுக்காத ஒரு ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வருது. One UI 7 பெருசா ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே இல்லை. யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா தான் இருக்கு. இது கூடவே 6 வருஷம் OS அப்டேட், 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் இருக்கு. செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் சாம்சங் உடைய நாக்ஸ் வால்ட் இருக்கு. EAL5+ சர்டிஃபைட் அப்படின்னா வந்து இது ஹார்ட்வேர் லெவல் செக்யூரிட்டி. அவ்வளவு ஈஸியா வந்து யாருமே டேட்டாவை வந்து எடுக்க முடியாது. அதோட தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கு. யாராவது உங்க ஸ்மார்ட் போனை டக்குன்னு உங்க கையில இருந்து இழுத்தா வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிறதுக்கு தெஃப்ட் டிடெக்ஷன் லாக் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Exynos chip 1300, கிளாக் ஸ்பீட் 2.4 GHz. சாதாரணமா நம்ம டெய்லி யூஸ் பண்றதுக்கு இந்த சிப் நல்லாவே இருக்கும். அதே நீங்க அப்பப்போ கொஞ்சம் கேம் விளையாடுவீங்க அப்படின்னா லோ கிராஃபிக் கேம்ஸ் நீங்க விளையாடிக்கலாம். நாங்க கால் ஆஃப் டியூட்டியும் விளையாடி பார்த்தோம். ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் இருந்தது. பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சார்ஜர் நீங்க தனியா தான் வாங்கிக்கணும். பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஸோ சாம்சங் கேலக்ஸி M17 இந்த ஃபீச்சர்ஸோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 12,499 ரூபாய். இந்த வேலைக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கேமராஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கு. பட்ஜெட் ஸ்மார்ட் போன்னே சொல்ல முடியாது. பில் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. அதோட AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சாம்சங் கேலக்ஸி M17 பத்தி தவறாம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எந்த ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதையும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். ஜெய் ஹிந்த்.